இந்த வாட்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது. அது தாய்மொழியில இல்லையாண்ணே? அண்ணே உங்களை தான் கேட்கிறேனே, இங்க பாருங்க. காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில அது கத்துது. மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில கத்து. நாய் அதோட தாய்மொழியில குலைக்குது. இப்ப அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? கிளியை போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? பூனை மியான்னு கத்துது. அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாராரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம். கட்டாயப்படுத்தாதீங்கயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மொழி இருக்கு, என்ன அதுதான் அடையாளம். ஆனா எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான், தமிழ் மொழி தான். என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல, இந்த மொழி நான் பேசுற மொழி இருக்குல்ல, நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கல, தொல்காப்பியம் படிக்கல. 5000 ஆண்டுகளுக்கு மேல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது. அந்த அந்த மொழிக்கே எவ்வளவு பவர்னா, 5000க்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளவு வலிமை இருந்துச்சுன்றதை பாருங்க. அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யாருக்கு இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்குது. அவர் சொன்னார் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போனா அவ்வளவு வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. அப்படிப்பட்ட மொழி. நீங்க எதை வேணாலும் பேசுங்க, எந்த வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் திணிக்க வேணாம், புகுத்த வேணாம், வேண்டாம். ஏன்னா இது நான் பேசுற மொழியை வச்சே ஒருத்தர் சொன்னார், பெரிய ஆபீசர், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என் ஒய்ஃபு நார்த் இந்தியனு, உங்க மொழியை பார்த்து நீங்க பேசுற காமெடி வசனத்தை பார்த்தே என் பொண்டாட்டி கத்துக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர். அவர் பேரை சொல்ல விரும்பல, இப்பவும் இருக்காரு. அவர் ஒரு ஐபிஎஸ். அவர் தமிழே தெரியாது, தமிழ் தானே கத்துக்கணும். வா அந்த வடிவேல் பேசுற பாரு, வடிவேல் வசனத்தை கேளு. மூர்ரா வாய எங்க சொல்லு, பொண்டாட்டிய எங்க நீ சொல்லு. மூர்ரா மூர்ரா வாய, மூர்ரா வாய, மூர்ரா மூர்ரா ஓய, ஓயல்ல வாய, மூர்ரா வாய. இப்படியே சொல்லி 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 கொடுத்து 4 வரைக்கும் 4 தடவை போட்டு அது சூப்பரா இங்கிலீஷ் தமிழ் பேசுது. என்னோட நல்லா பேசுது அந்த அம்மா. பொண்டாட்டிகிட்ட போனை கொடுக்குறாரு, அது என்கிட்ட பேசிட்டு